யூடியூப்ல நம்ம வந்து சினிமா சாங்ஸ், சினிமா மியூசிக், தீம் இதெல்லாம் எப்படி வந்து நம்மளோட வீடியோஸ்ல அட்டாச் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த மாதிரி சினிமா சாங்ஸ், மியூசிக், சாங் எல்லாம் நம்ம வந்து வீடியோல அட்டாச் பண்ணி வந்து போஸ்ட் பண்றப்ப கண்டிப்பா அந்த காப்பிரைட் இஷ்யூ எல்லாமே நமக்கு வந்து வரும். பட் இந்த வீடியோல எந்த விதமான காப்பிரைட் இஷ்யூ இல்லாம நம்ம எப்படி வந்து வீடியோஸ்ல மியூசிக், சாங்ஸ் இதெல்லாம் அட்டாச் பண்ணி வந்து போஸ்ட் பண்றது அப்படிங்கறத டீடைல் தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க, நம்ம யூடியூப்ல ஒரிஜினலா கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்றப்ப எந்த விதமான ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு வந்து வராது. நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணி நம்மளோட சேனல்ல போட்டாலும் கண்டிப்பா காப்பிரைட் இஷ்யூ எல்லாமே நம்மளோட சேனலுக்கு வந்து வரும். ரெண்டாவது, இன்னொருத்தவங்களோட கண்டென்ட்டை நம்மளோட வீடியோல யூஸ் பண்ணி வந்து போட்டிருந்தாலும் நமக்கு காப்பிரைட் இஷ்யூ எல்லாமே நம்மளோட சேனல்ல வந்து வரும். பட் இப்போ நான் இந்த வீடியோல எப்படி நம்ம இன்னொருத்தவங்க கண்டென்ட்டை யூஸ் பண்றப்ப ப்ராப்பரா யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்படி ப்ராப்பரா நீங்க வந்து யூஸ் பண்றப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வந்து இந்த காப்பிரைட் இஷ்யூ எல்லாமே நீங்க தவிர்த்துக்கிட்டு நீங்க இன்னொருத்தவங்களோட கண்டென்ட்டை உங்களோட வீடியோல வந்து யூஸ் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க வந்து யூடியூப்ல வீடியோஸ் வந்து போடுறப்ப பேக்ரவுண்ட்ல மியூசிக்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்டான வழி இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்லயே பாத்தீங்கன்னா வந்து மியூசிக்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டா வந்து கொடுத்துருக்காங்க. யூடியூபோட ஓன் மியூசிக் எல்லாமே அவைலபிளா இருக்குது. ஸோ அந்த மியூசிக்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட வீடியோஸ்ல அட்டாச் பண்ணி வந்து போஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் குரோம்ல போயிட்டு யூடியூப் மியூசிக் லைப்ரரி அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மியூசிக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து யூடியூப் சைட்லயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ்க்கு யூஸ் பண்றதுக்காகவே கொடுத்துருக்கக்கூடிய மியூசிக் தான். ஸோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட சேனல்ல வந்து போஸ்ட் பண்றப்ப எந்த விதமான பிரச்சனையும் பாத்தீங்கன்னா உங்களோட சேனலுக்கு வந்து வராது. காப்பிரைட் இஷ்யூ எதுவுமே பாத்தீங்கன்னா உங்களோட சேனல் வராது. ஸோ நீங்க வீடியோஸ்ல வந்து மியூசிக்ஸ்ல அட்டாச் பண்ணி வந்து போஸ்ட் பண்ண நினைச்சீங்கன்னா தாராளமா பாத்தீங்கன்னா யூடியூப்ல கொடுத்துருக்கக்கூடிய டிஃபால்ட்டான மியூசிக் யூஸ் பண்றப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ வந்து வராது. இப்ப நிறைய பேர் வந்து கேட்பீங்க, சினிமால இருக்கக்கூடிய சாங்ஸ், சினிமால இருக்கக்கூடிய மியூசிக், தீம் இதெல்லாம் எப்படி வந்து வீடியோஸ்ல வந்து நம்ம அட்டாச் பண்ணி போறது அப்படின்னு கேட்பீங்க. சோ அந்த மாதிரி சினிமால இருக்கக்கூடிய சாங்ஸை நம்ம டைரக்டா டவுன்லோட் பண்ணி வந்து போடுறப்ப காப்பிரைட் கிளைம் இல்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ நம்மளோட சேனலுக்கு வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமா வந்திருக்குது. பட் நம்ம அதை கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து பண்ணி போடுறப்போ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து வராது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வாரிசு மூவி பாத்தீங்கன்னா இப்போ வந்துச்சு. அந்த வாரிசு மூவில நிறைய சாங்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த சாங்ஸ், தீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் ரீகிரியேஷன் பண்ணி யூடியூப்ல பாத்தீங்கன்னா வீடியோஸா போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த சாங்கையும் இந்த ரீகிரியேட் பண்ண சாங்கையும் நீங்க கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். அதுல இருக்கக்கூடிய அந்த பீட்ஸ், அதுல இருக்கக்கூடிய சவுண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து இருக்கும். அப்படியே ரீகிரியேட் பண்ணி கம்போஸ் பண்ணி நிறைய பேர் பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ரீகிரியேட் பண்ணி போட்டிருக்கதை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட வீடியோஸ்ல அட்டாச் பண்ணி நீங்க வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம். அப்படி நீங்க டவுன்லோட் பண்ணி அட்டாச் பண்ணி போடுற வீடியோஸ்ல அந்த மியூசிக் யாரு கிரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ப்ராப்பரான கிரெடிட்ஸை பாத்தீங்கன்னா வந்து உங்களோட வீடியோஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க கம்ப்ளீட்டா வந்து கொடுத்துட்டு நீங்க வந்து போஸ்ட் பண்றப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக், காப்பிரைட் கிளைம் இந்த மாதிரி இஷ்யூ வரதுக்கு சான்சஸ் ரொம்ப வந்து குறைவுதான். கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வராது. அப்படி கிளைம் வந்தாலும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, ஆனா ஸ்ட்ரைக் கண்டிப்பா வந்து வராது. கிளைம் பாத்தீங்கன்னா வந்து 100% வராம இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. அது பேஸ்ட் ஆன் பாத்தீங்கன்னா வந்து கிரியேட்டர் தான். அதுவும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வராது, பட் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அதையும் நான் சொல்லிட்டேன். சோ இந்த வீடியோ மூலியமாக சினிமால இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாம் எப்படி வந்து நம்மளோட யூடியூப் வீடியோஸ்ல அட்டாச் பண்ணி வீடியோஸை வந்து போஸ்ட் பண்றது அப்படிங்கறத டீடைல்டா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட் பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன்.